பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமென். அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, உடன் விசுவாசிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன். மீண்டும் ஒருமுறை இந்த ஒலி ஊடகத்தின் மூலமாக இந்த நாளுக்கான தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கிற நம்முடைய கடவுளுக்கு நம்முடைய ஸ்தோத்திரங்களையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கடந்து செல்வதற்கு முன்பதாக திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த நாள் தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் வசனங்கள் 46 துவங்கி 55 முடிய. லூக்கா 1:46 முதல். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி கடவுளை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமென். அன்பிற்குரியோரே, இன்று பெண்களின் சிறப்பு ஞாயிறு தினம் என்பதால் உங்கள் அனைவரையும் சிறப்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு விமன் ஆஸ் சேஞ்ச் மேக்கர்ஸ், மாற்றத்தை ஏற்படுத்தும் பெண்கள். மாற்றத்தை ஏற்படுத்தும் பெண்கள். நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி நூலான லூக்கா 1 அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 வரை அடங்கிய நிகழ்வுகளை இப்பொழுது பார்ப்போம். It is a odd time for Mary. மரியாளுக்கு ஒரு கடினமான நேரம். தேவ தூதர்கள் இயேசுவின் பிறப்பை அறிவித்தது முதல் இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரை மரியாளுக்கு பல போராட்டங்கள், கேள்விகள், கேலி பேச்சுகள், அவமானங்கள், தவறான பார்வைகள், வேதனைகள். எப்பொழுது இந்த குழந்தை பிறக்கும் என்ற எண்ணம் மரியாளுக்கு. ஏன்னா சின்ன வயசுலேயே மரியாள் கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க. ஏறக்குறைய 13-14 வயசு பெண்ணு. நிச்சயமாக ஒரு கடினமான சூழ்நிலை இருந்திருக்கும். கற்பனை செய்து பாருங்க. இப்போ நாம் வாழும் இடத்துல இப்படி யாராவது இருந்தால் நம்ம எப்படி பேசியிருப்போம், எப்படி அவர்களை பார்த்திருப்போம். ஆனால் மரியாள் எப்படி தன்னை அந்த கர்ப்ப காலத்தில் நடத்தி கொண்டாள், how she conducted herself and how God guided her during her time of pregnancy. எப்படி கடவுள் அவளை வழிநடத்தினார் என்பதுதான் இந்த திருமறை பகுதியின் மைய கருத்து. இந்த முதல் அதிகாரம் 39 வசனத்திலிருந்து படித்து பார்த்தால், மரியாள் தன்னுடைய கசின் சிஸ்டர் எலிசபெத்தை பார்க்க செல்றாங்க. 58 வசனத்தை படித்து பார்த்தால், ஏறக்குறைய 3 மாதங்கள் மரியாள் தன் சகோதரி எலிசபெத் வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். ஏன் அங்கு செல்கிறார்? என்னதான் கடவுளுடைய திட்டமா இருந்தாலும், சின்ன சின்ன கஷ்டங்களை சந்தித்தாலும், மரியாள் ஒரு சிறிய ஆறுதலுக்காக, ஒரு மன நிம்மதிக்காக தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போறாங்க. அதே நேரத்தில் எலிசபெத்தும் ஒரு குழந்தை பிறப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறாள். யோவான் ஸ்நானகன் பிறப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சந்தித்த பின் போது நடைபெறும் 3 பெரிய காரியங்கள். முதலாவது, எலிசபெத் மரியாளை சந்தித்தவுடன் எலிசபெத் வயிற்றிலிருந்த குழந்தை துள்ளிற்று என்று 41 வசனத்தில் அங்கு பார்க்கிறோம். ஏன் குழந்தை துள்ளிற்று?
பிறக்க போகும் எலிசபெத்தின் குழந்தைக்கு புரிந்திருக்கு, மரியாளின் வயிற்றில் உள்ள குழந்தை ஏதோ வெறும் சரீரம், இரத்தம் நிறைந்த குழந்தை இல்லை. பெரிய அற்புதத்தை, வாக்கு தத்தத்தை, கட்டளைகளை, எச்சரிக்கைகளை, எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சிப்பை சுமந்து வரும் தேவனுடைய குமாரன். ஆகையால் வயிற்றில் இருக்கும் குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. இரண்டாவதாக, எலிசபெத்தும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. 42ஆம் வசனத்தில், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மறைமுகமாக எலிசபெத் மரியாளை பார்த்து, நீ ஒரு பெரிய காரியத்தை எடுத்து தைரியமா செய்ற, எதிர்கால இரட்சகரை சுமக்கிற இந்த பாக்கியம் எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு. அதனால் இந்த உலகத்துல பிறக்க போகிற எல்லா பெண்களை காட்டிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எனவே எலிசபெத்தின் சிசுவும் துள்ளி கடவுளுக்கு சாட்சி கொடுக்கிறது. அதே சமயம் எலிசபெத்தும் கடவுளின் மாபெரும் செயலை கண்டு மரியாள் சார்பாக சாட்சி கொடுக்கிறாள். மூன்றாவதாக, மரியாள் மாத்திரம் சும்மா அமைதியா இருந்தா நல்லா இருக்காது என்ற எண்ணத்தோடு மரியாளும் கடவுளின் இந்த மிகப்பெரிய செயலுக்காக சாட்சி கொடுப்பதோடு கடவுளுக்கு நன்றியும் சொல்றாங்க. So Mary begins to lift her voice and praises God with heart full of love towards God. முழு அன்போடு, இருதயத்தோடு, உரத்த சத்தத்தோடு கடவுளை துதிக்கிறார்கள் மரியாள். இந்த 46ஆம் வசனம் முதல் 55ஆம் வசனம் வரை படித்து பார்த்தீர்கள் என்றால், இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தைகள், கருத்துகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் யாரோ ஒருவர் பயன்படுத்திய வார்த்தைகள். வெவ்வேறு காலகட்டங்களில் மரியாளின் முன்னோர்கள் கடவுளை நோக்கி உபயோகப்படுத்தின சாட்சிகள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு பகுதி முழுவதையும் மரியாள் நன்கு கற்று அறிந்தவர்கள். ஸோ இந்த எலிசபெத்துடைய குழந்தையும் எலிசபெத்தும் யங் கேர்ள் மேரி teaches us to understand God, learn God and praise God in any situation. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கடவுளை புரிந்து கொள்ளவும், கடவுளை கற்றுக்கொள்ளவும், கடவுளை துதிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So this song of praise is called Anthem of Mary. இந்த பாடலை மரியாளின் கீதம் என்று அழைக்கிறோம். இன்றும் இதை நம்முடைய ஆராதனை முறைகளில் நாம் பயன்படுத்தி வருகிறோம். லத்தீன் மொழியில் இதன் பெயர் மேக்னிஃபிகேட் என்று சொல்லுவார்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மேக்னிஃபிகேட்? மேக்னிஃபிகேட்டின் அர்த்தம் என்ன? அதாவது, கிறிஸ்துவின் வருகை என்பது சாதாரண பிறப்பின் கொண்டாட்டம் அல்ல. இட் இஸ் நாட் an ordinary birth celebration. It is God's relationship with the people and also thanking God for all this glory and goodness. இது கடவுள் மக்களோடு வைத்திருக்கும் உறவையும், கடவுள் அருளிய மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் கொண்டாட்டம். ஆகவே தான் இதை இன்றும் நாம் நமக்குள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாபெரும் கீதத்தை மரியாள் பாடும்போது அவர்கள் ஒரே ஒரு காரியத்தை தான் மனதில் வைத்து பாடுகிறார்கள். அது என்ன? அது கடவுளின் கிருபை, காட்ஸ் கிரேஸ். கடவுளின் கிருபை இல்லாம நாம் உயிர் வாழ முடியாது. இந்த உலகமே கடவுளின் கிருபை என்கிற வாய்ப்பில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா நேரத்திலும் இந்த கிருபையை நாம் புரிந்து கொள்வதில்லை. இட் இஸ் அ டிரான்செண்டிங் ஐடியாலஜி. நம்மை தாண்டின ஒரு கோட்பாடு. கிருபை என்பது தகுதியற்ற ஒருவருக்கு தகுதி உள்ளவர் அருளும் அன்பு. இதுவே கிருபை. The gracious love of the worthy to the unworthy. That is God's grace. இந்த கிருபை மரியாளின் வாழ்வில் எப்படி செயல்பட்டது என்பதை மரியாள் கிருபையின் 10 தன்மைகள் என்ற அடிப்படையில் இந்த பாடல் வழியாக கடவுளுக்கு நன்றிகளை எடுத்துரைக்கிறார். ஆக இந்த நாளின் தியானமாக மரியாள் பெற்றுக்கொண்ட 10 வகையான கிருபை தன்மைகள் என்னென்ன என்பதை, இவை அனைத்தும் நம்முடைய வாழ்வில் எப்படி செயல்பட காத்திருக்கிறது என்பதையும், அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதனையும் நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக தனிப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துறாங்க. மேரி தேங்க்ஸ் காட் ஃபார் பர்சனல் கிரேஸ். 46ஆம் வசனத்தில் மரியாள், அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. கடவுள்
தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காக இங்கே நன்றி ஏறெடுக்கிறார்கள். பெண்ணாக பிறந்ததற்காக, ஆண் ஆதிக்க சமூகத்தில் கடவுள் தனக்கு தந்த பொறுப்பிற்காக, குடும்ப வாழ்விற்காக, உலக அறிவிற்காக, தாய்மை அடைய கடவுள் கொடுத்த பலத்திற்காக, திருச்சபையின் மீது அன்பு கொள்ள ஏற்படுத்தின தருணங்களுக்காக, கொடுத்த வளர்ச்சிக்காக, எல்லாவற்றிற்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இந்த இடத்துல அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை என் ஆத்துமா. ஏனென்றால் சரீரம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறந்துவிடும். ஆனால் அதனால்தான் தாவீது, மரியாள், இயேசு கிறிஸ்து எல்லாரும் தங்களுடைய ஆத்துமாவிடம், அதாவது தங்களுடைய மனதிடம் பேசுகிறார்கள். நம்ம மனதிடம் பேசும்போதும், மனம் விட்டு பேசும்போதும் நமக்கு ஆறுதலும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். அதுவே உண்மையான வார்த்தையா இருக்க முடியும். ஆக இந்த சிறு பெண் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம், கடவுள் நம் தனிப்பட்ட வாழ்வில் துதிக்க வேண்டுமானால் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் துதிக்க, பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ தேங்க் காட் ஃபார் த பர்சனல் கிரேஸ் ஆஸ் மேரி டிட். மரியாள் செய்தது போல தனிப்பட்ட கிருபைக்காக கடவுளை துதியுங்கள், பின்பற்றுங்கள். இரண்டாவதாக, ரட்சிக்கப்பட்ட கிருபைக்காக நன்றி. மேரி தேங்க்ஸ் காட் ஃபார் ரெடீம்டு கிரேஸ். 47ஆம் வசனத்தில், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. மேரி praises God for her salvation. ஏனென்றால் மரியாளும் நம்மை போல் பாவத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள். Mary too was born in sin, so she needs a savior. இயேசு கிறிஸ்துவை கருவிலே சுமந்தாலும் கூட, உலக இரட்சகரை கருவிலே சுமந்தாலும் கூட, மரியாளுக்கும் ஒரு இரட்சகர் தேவை. என்ன சொல்ல வராங்கன்னா, நான் கருவிலே இயேசு கிறிஸ்துவை, அதாவது உலக இரட்சகரை சுமந்தாலும் பிறந்த பிறகு நானும் அந்த இரட்சகரை சார்ந்துதான் இருக்கிறேன். அவரே எனக்கு நித்திய வாழ்வு தரப்போகிற ஆண்டவர் என்பதையும் இங்கே மரியாள் அங்கீகரிக்கிறார். மேரி acknowledges Christ the Savior. Moreover, she declares the dependence on God. கடவுளை சார்ந்து இருப்பதை இங்கே அறிவிக்கிறார்கள். கிறிஸ்து தன் தாய்க்கு வழங்க இருக்கும் ரட்சிப்பை குறித்து கடவுளுக்கு நன்றி ஏறெடுக்கிறார் மரியாள். மேரி தேங்க்ஸ் காட் ஃபார் ரெடீம்டு கிரேஸ். ரட்சிக்கப்பட்ட கிருபைக்காக நன்றி. ஆக இந்த சிறு பெண் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம், கிறிஸ்து தன் இரத்தத்தினால் நமக்கு ரட்சிப்பு தந்தமைக்காக லூக்கா 10:20 சொல்லப்பட்டது போல உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக, ரோமர் 5:1 சொல்லப்பட்டது போல விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், எபிரேயர் 13:15 படி, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். Just thank God for simple salvation. Thank God for redeemed grace. ரட்சிக்கப்பட்ட கிருபைக்காக கடவுளை துதியுங்கள், அவரை சார்ந்து இருங்கள். மூன்றாவதாக, நோக்கி பார்த்த கிருபைக்காக நன்றி. மேரி தேங்க்ஸ் காட் ஃபார் ரிகார்டிங் கிரேஸ். 48ஆம் வசனத்தில் முதல் பகுதியில், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இங்கே நோக்கி பார்த்தார் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரிகார்ட் என்று அர்த்தம். இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், டு டர்ன் த ஐஸ் அப்பான், ஆழ்ந்த உணர்வோடு கவனித்தல் என்று பொருள், கூர்ந்து கவனித்தல் என்று பொருள். மரியாள் மறைமுகமா என்ன சொல்ற காரியம் என்னன்னா, கடவுள் ஆழ்ந்த உணர்வோடு என்னை கூர்ந்து கவனித்து என்னை பார்த்தாள். மரியாள் எலிசபெத்திடம் சொல்றாங்க, ஐ எம் நத்திங், நான் ஒன்றும் இல்லாதவள், ஐ எம் அன்வர்த்தி, நான் தகுதியற்றவள். இருந்தாலும் கடவுளின் கண்கள் என் மீது நோக்கமாய் இருந்திருக்கிறது. என்னை கடவுள் தேர்ந்தெடுத்து தனிப்பட்ட வாழ்விலே ஆசீர்வதித்து, கடவுள் என்னை காப்பாற்றி ரட்சித்து, இப்பொழுது கடவுள் என்னை ஒரு பெரிய காரியத்திற்கென்று அழைக்க என்னை நோக்கி பார்க்கிறார். God chose Mary, God saved Mary, God calls Mary. How great is this? இது மாபெரும் கரிசனை. இந்த உலகத்தில் உள்ள பெண்களில் கடவுள் என்னை நோக்கி பார்த்தாரே, அவரின் சிறப்பான அழகான கண்கள் என்னை கண்டது.
அந்த 48வது வசனத்தில் மரியாள் சொல்றாங்க, அவர் தம்முடைய அதாவது கடவுளை அவருடைய அடிமையின் தாழ்மையை, அடிமை அப்படின்றது கடவுளின் அன்பிற்கு அடிமையானவள், தாழ்மையை அதாவது பணிவை, அர்ப்பணிப்பை நோக்கி பார்க்கிறார், அதாவது கூர்ந்து கவனிக்கிறார். மரியாள் வெளிப்படுத்தின தாழ்மை கடவுளை நோக்கி பார்க்க செய்தது. When we reflect humbleness, we reflect Christ. நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தும் போது, பிரதிபலிக்கும் போது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். அப்பொழுது கடவுள் மரியாளை நோக்கி பார்த்ததை போல் நம்மையும் நோக்கி பார்க்கிறார். நமக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்படும். யாரோ ஒரு சாதாரண சினிமா ஸ்டார் நான் நேராக பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷம். அதில் அந்த சினிமா ஸ்டார் நம்ம கண்ணோடு கண் பார்க்கும் போதும், நம்மை பார்த்து கை அசைக்கும் போதும், நம்மை பெயர் சொல்லி கூப்பிடும் போதும் அது அவ்வளவு மகிழ்ச்சியை தருமானால் கடவுளை கற்பனை செய்து பார்க்கணும். It should be the greatest feeling ever when God regards us. So, do not boast yourself before God. கடவுள் முன் நம்மை உயர்த்தவே கூடாது. 1 கொரிந்தியர் 15:10 வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. எல்லாரையும் காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. திருச்சபையை உருவாக்கின பவுல் அடிகளாரே இந்த அளவிற்கு தாழ்மையை வெளிப்படுத்தும் போது we also should be a symbol of humility. தாழ்மையின் அடையாளமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த சிறு பெண் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம், கடவுள் நம்மையும் நோக்கி பார்க்க வேண்டுமானால் நம்ம எந்த நிலையிலும் நாம் நம்மை உயர்த்தாமல் தாழ்மை எடுத்துரைக்கும் போது நமக்கும் கடவுளின் பெரிய திட்டங்களையும் திருப்பணி ஆற்ற வாய்ப்புகள் வழங்கப்படும். ஸோ thank God for regarding grace. நோக்கி பார்த்த கிருபைக்காக கடவுளை துதியுங்கள், தாழ்மையாய் இருங்கள். 4வதாக அருளப்பட்ட கிருபைக்காக நன்றி. மேரி தேங்க்ஸ் காட் ஃபார் ரிவார்டிங் கிரேஸ். 48ஆம் வசனத்தில் 2வது பகுதியில், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இந்த இடத்துல மேரி ரியலைசஸ் that God is doing something special in our life. மரியாள் உணர்றாங்க கடவுள் ஏதோ ஒரு சிறப்பான ஒன்றை தன்னுடைய வாழ்வில் நிகழ்த்துகிறார் என்று. After all, she is just a means for God to enter this world. கடவுள் இந்த உலகத்தில் நுழைவதற்கான ஒரு வழிதான் மரியாள். இந்த உண்மையை அப்படியே மரியாள் ஏற்றுக்கொள்கிறார். மேரி accepts the truth in it. தன்னை சுற்றி இருக்கும் குடும்பம் என்ன சொல்வாங்க, எதிர்கால கணவர் யோசிப்பு என்ன நினைப்பாரு, நண்பர்கள், உறவினர்கள், சமுதாயம் என்ன யோசிக்கும், நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பது, இந்த சூழ்நிலை எப்படி கையாளுவது, இதன் விளைவுகள் என்ன, இதை எதையும் பற்றியும் முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் அவமானம் அடைந்தாலும் பரவாயில்ல, கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும், கடவுள் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தனக்கு அருளப்பட்டதை ஏற்றுக்கொண்டாள். She wants God to be glorified and His will to be done. So she accepted the rewarding grace. She received this grace only because of obedience. மரியாள் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டதற்கான ஒரே வழி கீழ்ப்படிதல். நான் முன்பதாகவே சொன்னது போல, கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது, கடவுள் ஒருவரை காப்பாற்றும் போது, கடவுள் ஒருவரை அழைக்கும் பொழுது நாம் கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் வாழ்வில் அவரின் திட்டத்திற்காக, அந்த திட்டத்தில் நமக்கு வழங்கப்படும் கட்டளைகளுக்காக, அவர் கட்டளையின்படி நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் அனைத்திலும் கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். Obedience is must. If we are obedient, God will reward us. Do not sacrifice God's will for worldly situations. உலக சூழ்நிலைகளை காரணம் சொல்லி கடவுளின் திட்டத்தை தியாகம் செய்யக்கூடாது. இது கீழ்ப்படியாமையை உணர்த்தும். It describes disobedience. அப்படி நாம் செய்யும்போது 49ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, கீழ்ப்படிதலோடு அதாவது பொறுமையாய் காத்திருந்தால் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. மரியாள் கீழ்ப்படிந்ததால் வல்லமையுடையவர் பெரிய காரியங்களை அவர் வாழ்வில் செய்தார். எனவே என்றென்றைக்கும் எல்லா சந்ததியும் மரியாளை பாக்கியவதி என்பார்கள். எக்ஸாம்பிள் ரோமன் கேத்தலிக் சர்ச் எடுத்துக்கலாம்.
ஆக இந்த சிறு பெண் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம், கடவுள் நம்முடைய வாழ்வில் சிறப்பான ஒன்றை நிகழ்த்த வேண்டுமானால் உலக எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் பணியாமல் கடவுளுக்கும் அவரின் திட்டத்திற்கும் கீழ்ப்படிவோமானால் நிச்சயம் ஆசீர்வாதம். Everlasting blessing is for sure. So thank God for rewarding grace. அருளப்பட்ட கிருபைக்காக கடவுளை துதியுங்கள், கீழ்ப்படியுங்கள். ஆக மரியாள் செய்தது போல தனிப்பட்ட கிருபைக்காக கடவுளை துதியுங்கள், ரட்சிக்கப்பட்ட கிருபைக்காக கடவுளை துதியுங்கள், நோக்கி பார்த்த கிருபைக்காக கடவுளை துதியுங்கள், அருளப்பட்ட கிருபைக்காக கடவுளை துதியுங்கள், கீழ்ப்படியுங்கள். ஐந்தாவது, நிலையான கிருபைக்காக நன்றி. மேரி தேங்க்ஸ் காட் ஃபார் பெர்மனன்ட் கிரேஸ். 50ஆம் வசனத்தில் மரியாள் சொல்றாங்க, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Mary knows that she is not the only one who receive grace from God. மரியாளுக்கு தெரியும், கடவுளின் கிருபை தனக்கு மாத்திரமல்ல, it is for all generations who receive him. அவரை ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் இந்த கிருபை உள்ளது. எது வரைக்கும்? கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை வரைக்கும். யாருக்கு இருக்கும்? அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு. அதாவது பயம் என்றால் ஏதோ நடுக்கம் இல்லை, தண்டித்து விடுவார் என்ற பதட்டம் இல்லை. நம்முடைய ஆயர் ஏற்கனவே ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க, நீதிமொழிகளில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒருவர் மீது அன்பு இருந்தால் அவர் மீது மரியாதை வரும், மரியாதை இருந்தால் நம்பிக்கை வரும், நம்பிக்கை இருந்தால் பயம் வரும். ஸோ பயம் என்பது கடவுள் மீது உள்ள அன்பை குறிக்கும். சங்கீதம் 128:1 நாம் படிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் மீது அன்பு வைத்து நம்பிக்கை வைத்து மரியாதையோடு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். கடவுள் எப்போதும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம், பயம், கான்ஸ்டன்ட் ஃபியர் எப்போதும் இருக்க வேண்டும் நமக்கு. இந்த பயம் இருந்தால் அவர் இரக்கம் நம்மோடு இருக்கும். This grace is still operating today. இந்த கிருபை இன்றும் இயங்கி கொண்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 12:9 சொல்றாரு, நாம் கடவுளுக்கு பயந்து நடக்கும்போது இந்த உலக சூழ்நிலைகளும் பிசாசின் சோதனைகளும் மனித சூழ்ச்சிகளும் நம்மை பலவீனப்படுத்தும். அப்பொழுது நம்மை பலப்படுத்துகிற கடவுளின் கிருபை நம்மோடு இருக்கும். This grace is stable and permanent. இந்த கிருபையானது நிலையானது, நிரந்தரமானது. எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டது போல இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கும், கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆக இந்த சிறு பெண் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம், thank God for this permanent grace. நிலையான கிருபைக்காக கடவுளை துதியுங்கள். 6வது, உறுதியான கிருபைக்காக நன்றி சொல்றாங்க. மேரி தேங்க்ஸ் காட் ஃபார் பர்சிஸ்டன்ட் கிரேஸ். 51 மற்றும் 52ஆம் வசனத்தில் மரியாள் சொல்றாங்க, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். உறுதியான கிருபை என்று மரியாள் ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், கடவுள் இந்த கிருபையை வலிமை மிக்கவர்களுக்கும் பெருமை உள்ளவர்களுக்கும் தரவில்லை. God did not offer this grace to the mighty and proud. மாறாக ஏழ்மையானவர்கள் என்று கருதப்படுவோருக்கும் தாழ்மையானவர்களுக்கும் இந்த இரக்கம் கிருபை வழங்கப்படுகிறது. இதுவே கடவுளின் வழி, இதுவே கடவுளின் அதிசயம். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. இதன் மூலமாக கடவுள் தன் வலிமையை நிரூபிக்கிறார். God demonstrates his power. 1 கொரிந்தியர் 1:27 வாசிக்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தேர்ந்தெடுக்கிறார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனரை தேர்ந்தெடுக்கிறார். God changes the order of society. சமூக ஒழுங்கை மாற்றுகிறார். சமுதாயத்தில் பெரியவர்கள், திருச்சபையில் பெரியவர்கள் என்று கருதுபவர்கள் கடவுளால் குறைவாக கருதப்படுவார்கள். அரசவையில் ராஜாவாக பிறப்பார், தன்னுடைய ஆட்சியில் அனைவரையும் வீழ்த்துவார். நமக்கு முன் உரிமை கிடைக்கும் என்று எண்ணிருந்த யூத மக்களுக்கு ஒரு பேரிடி. சிறு பெண் மரியாளை தேர்ந்தெடுத்து தன்னுடைய புயத்தினால், அதாவது கரத்தினால் பராக்கிரமம், அதாவது பெரிய காரியங்களை செய்தார்.
கிரியேட்டிங் அவுட் ஆஃப் நத்திங், ஒன்றுமில்லாமல் உருவாக்குதல். ஆக கடவுளுக்கு முன்பாக அகந்தை, அரகன்ஸ் இருந்தாலோ, பெருமை, ப்ரௌட்னஸ் இருந்தாலோ, மைட்டி, வல்லமையுள்ளவர் என்று நினைத்தாலோ, இஃப் வி புட் ஆர் செல்ஃப் ஃபார்வர்ட் தென் காட், கடவுளுக்கு முன்பாக நம்மை முன்னிலைப்படுத்தினாலோ, தாழ்மை உள்ளவர்கள், ஏழைகள், கீழ்ப்படுகிறவர்கள் வழியாய் நாம் வீழ்த்தப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம். we will be defeated, put to shame. ஆக கடவுள் முன் நாம் ஒன்றும் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். admit yourself before God. do not compromise God and gospel before world. இந்த வழிமுறையில் நிச்சயமாக கடவுள் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார். his way will be persistent and strong. அவர் வழி தொடர்ந்து வலுவான ஒன்றாய் இருக்கின்றது. ஆக இந்த சிறு பெண் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம், thank God for this persistent grace. உறுதியான கிருபைக்காக கடவுளை துதியுங்கள். ஏழாவதாக, வாக்களிக்கும் கிருபைக்காக நன்றி. மேரி தேங்க்ஸ் காட் ஃபார் ப்ராமிசிங் கிரேஸ். 53ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். மரியாள் நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க, இஃப் யூ லேக் இன் எனிதிங் we will be fulfilled. நமக்கு எதாவது குறைவு இருந்தால் நமக்கு அது நிறைவேறும். பட் those who think that they don't need anything will receive nothing. நமக்கு எதுவும் தேவையில்லை என்று நினைக்கும் பட்சத்தில் நமக்கு எதுவும் கிடைக்காது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், பசியா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பல நேரங்களில் நாம் சிந்திக்கும் காரியம், நான் நல்லவன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் திருட மாட்டேன், நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், நான் மாய்மாலம் செய்வதில்லை, நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருப்பேன், நான் அவனை போல இல்லை, நான் அவனை காட்டிலும் நல்லவன், நான் பெரிய ஊழியக்காரன், நான் பல நன்மைகளை செய்திருக்கிறேன், என் விசுவாசம் பெரியது. இவை அனைத்தும் பரிசேயனின் வார்த்தைகள். தான் செய்வதில் பெருமை கொள்பவன், மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பவன். ஆனால் கடவுள் எப்பொழுதும் மற்றவரோடு ஒருவரை ஒருவர் ஒப்பிடுபவர் அல்ல. நாம் கடவுளோடு தனிப்பட்ட முறையில் என்ன உறவு வைத்திருக்கிறோம் என்று பார்ப்பவர். God sees the personal relationship with him. நாம் எந்த அளவிற்கு அவரிடத்தில் நெருங்கி ஜீவிக்க பசியா இருக்கிறோம், அவரை பற்றி கற்றுக்கொள்ள எந்த அளவிற்கு வாஞ்சையா இருக்கிறோம், விசுவாசத்தில், சாட்சியில், ஊழியத்தில், நன்மை செய்வதில், கீழ்ப்படிவதில், அர்ப்பணிப்பில் எந்த அளவிற்கு அவரை தேடி நாடுகிறோம் என்பதை கொண்டே நாம் திருப்தி அடைகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-22 லவோதிக்கேயா திருச்சபை பற்றி வாசிக்கிறோம். தாங்கள் நிறைவுள்ளவர்கள் என்று எண்ணினவர்களை கடவுள் நிர்பாக்கியம் உள்ளவர்கள் என்றும், பரதேசிகள் என்றும், தரித்திரன் என்றும், குருடர் என்றும், நிர்வாணிகள் என்றும் கடவுள் அவர்களை குறிப்பிடுகிறார். So do not think you're done with. செய்து முடித்து விட்டோம் என்ற எண்ணம் கூடவே கூடாது. பசியில் திருப்தி அடையக்கூடாது. When your hunger is satisfied, strive for others' hungers too. நம்முடைய பசி திருப்தி அடைந்த பின் மற்றவர்களின் பசி திருப்தி அடைய முயற்சி எடுக்க இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 15:5 வாசிக்கிறோம், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், இஃப் பர்சிஸ்டன்ட், அதிக கனிகளை கொடுக்க முடியும். அந்த கனிகள் மற்றவர்களுக்கு பயன் தரும். எந்த மரமோ தன்னுடைய கனிகளை உண்பதில்லை, மற்றவர்கள் உண்பதால் அந்த கனி தருவதையும் நிறுத்தி கொள்வதில்லை. ஆக அதிக கனிகளை கொடுக்க கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். இட் இஸ் கான்ஸ்டன்ட் பர்சிஸ்டன்ட், தொடர்ந்து எப்பொழுதுமே நிலைத்திருத்தல். இதை உணராமல் இருந்தோமானால் அந்த ஒரு தாளந்தை புதைத்து வைத்தவனிடத்தில் கடவுள் இருந்ததையும் எடுத்து வேறொருவனிடத்தில் கொடுத்தது போல, கனி கொடுக்காத அத்திமரத்தை சபித்தது போல, காற்று பறக்கடிக்கும் பதரை போல நம்மை வெறுமையாய் அனுப்பிவிடுவார். we will be sent empty. ஆக இந்த சிறு பெண் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம், thank God for this promising grace. வாக்களிக்கும் கிருபைக்காக கடவுளை துதியுங்கள். 8வதாக, நினைவில் இருக்கும் கிருபைக்காக நன்றி. மேரி தேங்க்ஸ் காட் ஃபார் ரிமெம்பரிங் கிரேஸ். 54ஆம் வசனத்தில் மரியாள் சொல்றாங்க, நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சன்னதிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து. மரியாள் எடுத்துரைக்கும் காரியம், தான் பெற்ற
ஆசீர்வாதமா இருக்கட்டும், தான் சந்ததி பெறப்போகும் ஆசீர்வாதமா இருக்கட்டும், எதையும் கடவுள் மறக்க மாட்டார். வாக்குத்தத்தம் அனைத்தையும் நினைவில் கொள்ளும் கடவுள். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபிரகாம் காலத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், ஆபிரகாம் தன் மகனோடு பலி செலுத்த செல்லும் போது ஈசாக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்ற கேள்வி கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்தம் இங்கு மரியாள் மூலம் வழியாக நிறைவேறுகிறது. சிலுவையில் பலி செலுத்தப்படவிருக்கும் மெய்யான தேவ ஆட்டுக்குட்டியை கடவுள் ஞாபகம் வைத்து நினைவில் கொண்டு அனுப்பியுள்ளார். மரியாளின் முன்னோர்களுக்கு அவர் சொன்னதை நிறைவேற்றினது போல நமக்கும் நம் முன்னோர்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவில் வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார் என்று நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 5:20-21 நாம் வாசிப்பது போல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் அவ்விசுவாசியாய் இராமல் அதை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்று நம்பு. மேலும் 2 பேதுரு 3:9 அவர் தமது வாக்குத்தத்தங்களை தாமதியாதவர் என்று பார்க்கிறோம். Whatever he promises, he will do it for sure. ஆக இந்த சிறுபெண் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம், thank God for his remembering grace. நினைவில் இருக்கும் கிருபைக்காக கடவுளை துதியுங்கள். ஒன்பதாவதாக, ஆதரிக்கும் கிருபைக்காக நன்றி. மேரி தேங்க்ஸ் காட் ஃபார் சப்போர்ட்டிங் கிரேஸ். 55ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். நமக்கான வாக்கு தத்தங்களை மறக்காத கடவுள் நமக்கு அன்றாடம் தேவைப்படும் ஆதரவையும் அவர் கொடுக்கிறார். We may feel our life is deserted and desolated. நாம் நினைக்கலாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை வெறிச்சோடியும் பாழடைந்தும் உள்ளது என்று. ஆனால் கடவுள் சொல்வது எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. God saved us to support us. நம்மை ஆதரிக்கவே கடவுள் நம்மை காப்பாற்றினார். இந்த ஆதரவு எது வரைக்கும்? எபேசியர் 2:6-7 வாசிக்கிறது போல, உன்னதத்திலே நம்மை அமர்த்தும் வரை கடவுளின் ஆதரவு அவரின் தாசன் சீடருக்கு இருக்கும். சீடர் என்றால் குரு சொல்வதை அப்படியே கேட்பவரை குறிக்கும். குருவாகிய கடவுளின் திருப்பணிகளில் தாசனாய் சீடனாய் இருந்து நாம் நமது முழு ஆதரவையும் தரும்போது, அவர் தேர்ந்தெடுத்த இஸ்ரவேலராய் இருக்கும் போதும் கடவுளுக்கு நம்மை ஆதரிக்கிறார். God supports us when we support him. ஆக இந்த சிறு பெண் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம், thank God for his supporting grace. ஆதரிக்கும் கிருபைக்காக கடவுளை துதியுங்கள். இறுதியாக, do we have the heart of Mary? மரியாளின் இருதயம் நமக்குள் இருக்கிறதா? நம்முடைய கீதம் எதை அடிப்படையாக கொண்டுள்ளது? எதை நாம் உயர்த்தி பிடித்திருக்கிறோம்? சுய பெருமையையா, சுய லாபத்தையா, சுய சிந்தனையா, சுய நலத்தையா, சுய மதிப்பீடையா, சுய சார்பையா, சுய விருப்பத்தையா, சுய இச்சையா, சுய இன்பத்தையா, சுய மரபையா? மாற்றத்தை ஏற்படுத்தும் பெண்கள் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களோ ஆண்களோ பல நேரங்களில் மேல் சொல்லப்பட்ட சுயத்தை தேடி மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் என்று எண்ணி மாற்று பாதையில் நாம் செல்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், பல நேரங்களில் மேல் சொல்லப்பட்ட சுயத்தை தேடி மாற்றத்தை ஏற்படுத்தாமல் மாற்று பாதையில் நாம் செல்கிறோம். அந்த குறைவு நம்மிடத்தில் காணப்படுமானால் முதலில் மாற்றம் அடைவது நாமாக இருக்க வேண்டும். நமக்குள்ளாக மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு பிறகு நம் சகோதரர் சகோதரிகளின் கண்களில் உள்ள துரும்பை அகற்ற உதவி செய்ய வேண்டும். எக்ஸமைன் யுவர் செல்ஃப். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தனிப்பட்ட கிருபைகளுக்காக கடவுளை துதிக்கணும். ரட்சிக்கப்பட்ட கிருபைக்காக கடவுளை துதியுங்கள். நோக்கி பார்த்த கிருபைக்காக கடவுளை துதியுங்கள். அருளப்பட்ட கிருபைக்காக கடவுளை துதியுங்கள். நிலையான கிருபைக்காக கடவுளை துதியுங்கள். உறுதியான கிருபைக்காக கடவுளை துதியுங்கள். வாக்களித்த கிருபைக்காக கடவுளை துதியுங்கள். நினைவில் இருக்கும் கிருபைக்காக கடவுளை துதியுங்கள். ஆதரிக்கும் கிருபைக்காக கடவுளை துதியுங்கள். இறுதியாக இந்த அனைத்து கிருபையின் தன்மைகளை நமக்கு அளித்த கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டாடுங்கள். செலிப்ரேட் திஸ் கிரேஸ் அண்ட் க்ளோரிஃபை காட். 10வதாக, கடவுளை மகிமைப்படுத்தி கிருபையை கொண்டாடுங்கள். கர்த்தர் தாமே இந்த சிறு வார்த்தைகளை
நமக்கென்று ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் இறைவா, எங்களுக்கு கொடுத்த புதிய நாளிற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தை மீண்டும் நினைவு கூறுகிறோம். சிறுபெண் மரியாள் மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்களைப் போல எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நீர் கொடுத்த கிருபை நினைவு கூர்ந்து உம்மை துதிப்பதை மறக்காமல் இருந்தது போலவும் அவர்கள் மூலம் ஏற்பட்ட மாற்றத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். அதன்படி அப்படியே செய்ய எங்களை உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒன்றுமில்லாத மக்களாகி எங்களை கொண்டு எங்கள் குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்த எங்களை பயன்படுத்தி ஆசிர்வதியும். இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பு தந்தையே. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியாரின் அந்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம், வழிநடத்தல் நம் அனைவரோடும் நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தோடும் அதன் மூலமாக கடவுள் நமக்கு தரவிருக்கும் எல்லா விதமான எதிர்கால நன்மைகளோடும் வளர்ச்சிகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பாராக. ஆமென்.